எப்பா எப்பா தெறிக்க விட்டுட்டாங்க சாமி. நம்ம சேப்பாக் ஸ்டேடியமா இருக்கட்டும், வேற எந்த ஸ்டேடியமா இருக்கட்டும், சிஎஸ்கே மேட்ச்னா தோனி வந்து உள்ள என்ட்ரி கொடுக்குறாருனாவே ஸ்டேடியமே அதிருதுங்க. ஈவன் ஆப்போசிட் சைடில் இருக்கிற டீம் கூட கை தட்டுறாங்க. என்ன மாதிரி ஒரு மேட்ச் வின்னரா இருக்கிறாரு. இந்தியாவுடைய ட்ரீம் கேப்டனா இருந்து பயங்கரமா இந்தியாவுக்காக 3 பெரிய கப்பு அடிச்சு கொடுத்துருக்காரு. T20 கப்பு, அதுக்கப்புறமா ஒன் டே இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கப்பு, அதுக்கப்புறமா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி. இது 3 கப்பையும் அடிச்சு கொடுத்த ஒரு சக்சஸ்ஃபுல்லான கேப்டன். நிறைய மேட்ச்ல he has been a great turn around கொண்டு வர ஒரு மனுஷன். He has brought about the greatest victories and he is very well known for his captaincy skills. ஆனா அவர் ஒரு காரியத்தை சொல்றார் இப்போல்லாம். அது என்ன தெரியுமா? The process is more important than the result. அதுல அவர் சொல்லும் போது அதுல எவ்வளவு அர்த்தம் அடங்கி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தோனி எடுத்த உடனே இந்தியா கேப்டன் ஆகலங்க. அவர் எங்க இருந்து வந்தார் தெரியுமா? மும்பை இல்ல, சென்னை இல்ல, பெங்களூர் இல்ல, டெல்லி கிடையாது, ஜார்க்கண்ட்ன்ற ஒரு மாநிலம். இவர் வந்து வளர்ந்திருக்கிறாரு. இவர் வந்து சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இவருக்கு ரொம்ப கிரிக்கெட் ஆடணும்னு ஆசை. அவங்க பெற்றோருக்கு இவர் எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா ஏதாவது ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில உட்காரணும்னு ஆசை. இவருக்கு டிடி வேலை கிடைக்குது. அவர் கிட்டத்தட்ட 4 வருடங்களாக ட்ரெயின்ல டிக்கெட் கலெக்டரா அவர் வேலை செய்யறாரு. இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற மனுஷனுக்குள்ள ஒரு வெறித்தனமான ஒரு கனவு இருக்குது. நான் எப்படியாவது ஒரு நாள் இந்தியாவுக்காக விளையாடணும்னு சொல்லி. ஆகவே அவர் என்ன பண்றாரு? ஸ்ட்ராங்கா பிராக்டிஸ் பண்ணி 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 விக்கெட் கீப்பிங்க நல்லா பண்ண ஆரம்பிச்சு, பேட்டிங் நல்லா ஆட ஆரம்பிச்சு அவர் ஃபேமஸ் ஆகி இந்தியா டீமுக்குள்ள வருகிறார். இந்தியா டீமுக்குள்ள பங்களாதேஷோட ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்குது. எக்ஸாம்பிளரியா விளையாடுறார். அதுக்கு பிறகு இந்தியாவுடைய கேப்டனாக 2007ல மாறுறாரு. அதுக்கு பிறகு சரித்திரம் தான், எல்லாமே சரித்திரம். He won many matches for India. இன்னைக்கும் தோனியுடைய அந்த ஹெலிகாப்டர் ஷாட் வந்து யாராலையும் மறக்க முடியாத ஷாட். இப்ப கூட தோனி இந்த வயசுல கூட அவர் வந்து ரிட்டையர் ஆன பிறகும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அவர் வாங்கி கொடுக்கிற விக்டரிஸ் எல்லாம் நமக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்குது இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு. ஆனா the process, அவர் அன்றைக்கு ஆரம்பிக்கும் போது இவ்வளவு பிரபலம் ஆவார்னு சொல்லி தெரியாது. இவ்வளவு பெரிய பெரிய கம்பெனிஸ் என்டார்ஸ்மெண்ட்டுக்கு கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. ஆனா அவர் சின்ன சின்ன ஸ்டெப்பா எடுத்து வச்சு கடினமா உழைச்சு எவ்வளவு தோல்விகள் இருக்கும். எத்தனை மேட்ச் அவர் தோத்ததுனால காரி துப்புனாங்க. அவரை பத்தி பேப்பர்ல எழுதுனாங்க. இவர் கேப்டனா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு சொன்னாங்க. இவரால பிளேயர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. எவ்வளோ கிழிச்சாங்க. ஆனா இன்னைக்கு தோனி எல்லாரும் லெஜெண்ட்ன்றாங்க. The process is more important than the result. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் கூட சில சின்ன சின்ன தோல்விகளை பார்த்து துவந்து விடக்கூடாதுங்க. கன்சிஸ்டன்டா வெற்றியோ தோல்வியோ ட்ரட்ஜ் பண்ணி முன்னாடி போயிட்டே இருக்கணும். ஒரு நாள் உங்களை லெஜெண்ட்னு உலகம் அழைக்கும். சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரிடத்துல ஒப்புவீங்க, நிச்சயமா உங்களையும் கர்த்தர் லெஜெண்டா மாத்துவாருங்க. நீங்க இன்னைக்கு இருக்கிற இடம் வந்து தற்காலிகமானதுங்க. உங்களுக்கு கடவுள் கொடுத்த அந்த பெரிய கனவை மறந்துடாதீங்க. நீங்க நிச்சயமா ஒரு நாள் சாதிக்க தான் போறீங்க. கண்கள்ல இருக்கிற கண்ணீரை தொடச்சிடுங்க. இன்னைக்கு இருக்கிற தோல்வியை பின்னாடி தள்ளுங்க. Yesterday is yesterday, tomorrow is ahead of you. கடந்ததை மாற்ற முடியாது. நிகழ்காலத்துல வாழ்ந்து எதிர்காலத்துல சாதிக்கணும். விட்டுறாதீங்க, புடிங்க. கண்டிப்பா இந்த ப்ராசஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா ரிசல்ட் தன்னால வரும். God bless you. Have a wonderful day.